ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேயர் வச்ச சிக்கன் பிரியாணி, அதுவும் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி பண்ணுறது இன்றைக்கின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 500 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 500 கிராம் தக்காளி அண்ட் 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க, 50 கிராம் பூண்டு, 1 kg இந்தியா கேட் பியோர் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்காக வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 500 கிராம்ஸ், அதை இப்போ ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால் ரைஸை வந்து தனியாக பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கோம். கரம் மசாலாஸ் எடுத்துருக்கோம், ஒரு ஸ்டார் அனீஸ், 1 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சி இலை. இப்போது 200 ml ஆயில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 200 ml ஆயில் போதுமானது 1 kg பிரியாணிக்கு. இதோடு சேர்த்து நம்ம வந்து 50 ml ஆஃப் கீ வந்து சேர்க்க போகிறோம். ஸோ 200 ml ஆயிலும் அண்ட் 50 ml ஆஃப் கீ வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கரம் மசாலா, ஸ்டார் அனீஸ் எல்லாமே, அது வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா ஆயிலோட இதோட சேர்த்து வெங்காயம் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஒரு சைடு வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான பிரியாணி 1 kg பிரியாணிக்கு 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே டீஸ்பூனில் வந்து 3 டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதோட 400 கிராம்ஸ் ஆஃப் தயிர் நம்ம வந்து இன்றைக்கான பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஆனால் அதில் 200 கிராம்ஸ் ஆஃப் தயிர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து 200 கிராம்ஸான தயிர் வந்து போதுமானது. இதோட வெங்காயம் வதங்கிருக்கான்னு பார்ப்போம். வதங்கிட்டுருக்கு. அதோட ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 3 டீஸ்பூனுக்கான உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் வந்து எனக்கு பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து இப்போது வெங்காயமும் லைட்டாக நல்லா கோல்டு ப்ரௌனில் வதங்கிட்டு இருக்கு. இதோடு சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1/2 an hourக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். மேரினேட் ஆகட்டும். இதோடு சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்து வதங்கியிருந்தால் போதுமானது. இதோடு சேர்த்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, அந்த பேஸ்ட் வந்து இதோடு சேர்த்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். நம்ம இதிலேருந்து தான் நம்ம 3 டீஸ்பூன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கான சிக்கனில் கலக்கியிருந்தோம். ஸோ என்னடா 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போட்டு இதுலேயும் போடுறாங்க அதுலேயும் போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. இதுலேருந்து தான் நான் அதுலேயும் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இதோட நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து ஒரு கை அளவு புதினா நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கான பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இதோடு சேர்த்து நம்ம 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மேரினேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கான மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து 500 கிராம் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். 500 கிராம் வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதே ரேஷியோக்கான தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணி அதோடு சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீன்வைல் நம்ம தண்ணி உள்ள வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறி இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க அரிசியை. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து ரைஸ் ஒட்டிக்காமல் வரும். மீன்வைல் பார்த்தீங்கன்னா மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து வதங்கிருந்துச்சு. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா வதக்கி இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கணும் நம்ம மசாலாஸை. இதோட நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு இருந்துச்சு. அதோடு சேர்த்து நம்ம அதே கரம் மசாலாஸ் கொஞ்சம் அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து பாயில் பண்ண போட்டுடலாம்.
அது வரைக்கும் நம்ம ஒரு சைடு வச்சுருந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, பிரியாணி மசாலா, அதோடு சேர்த்து கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணி லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் சிக்கன் வேகட்டும் அந்த மசாலாஸோட. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி அழகாக நல்லபடியாக பாயில் பண்ணி வந்துருந்துச்சு. அந்த கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறனால ரைஸ் நல்லா நீட்டமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப லென்த்தியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரைஸ் எல்லாமே உடையாமல் அந்தளவுக்கு வந்துருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் நம்ம போட்டிருக்கோம் கீழே. அதோடு நம்ம வந்து இதுக்கான மசாலாஸ் வந்து ஊடால ஸ்டஃப் பண்ணுறோம். இதோட நம்ம சேர்த்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் மறுபடியும் அரிசி போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இதே மசாலா பிரியாணி மசாலா வந்து நம்ம அதோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். இதுதான் அதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர் ப்ராசஸ். பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் அந்த ரைஸில் சேர்த்துருக்கனால அழகாக உதிரியாக வந்திருக்கு. ஆயில் சேர்க்க மறந்துடாதீங்க நம்ம வந்து அரிசி பாயில் பண்ணும்போது. அப்போ தான் வந்து அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து நம்மளுடைய சிக்கன் எல்லாமே வந்து லேயர் பை லேயராக வச்சு இந்த மாதிரி பண்ணிடணும். எப்போவுமே யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணிக்கும் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதான். ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இது வந்து தம்முக்கு வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து A few moments later. உங்களுடைய லேயர் பிரியாணி ரெடி. ஃபுட் வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் கூடயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Hope you like this video. See you in the next video soon. Take care. Bye-bye. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.